Taste the Daily. வணக்கம் அருண். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறுவதும் அம்மனுக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிறைவேற்றுவதும் நடைமுறை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை சென்னைக்கு கொண்டு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அம்மனுக்கள் பிரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 1991-96 ஆட்சியின் போது மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவை கணினிமயமாக்கியதுடன் அம்மா அவர்களே நேரில் ஆய்வு செய்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியை தனி அலுவலராக நியமித்து பொதுமக்களுடைய குறைகளை உடனுக்குடன் களைய நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு அம்மா திட்டம் என்ற ஒன்றை அறிவித்தார்கள். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அதிகாரிகள் வாரந்தோறும் குறிப்பிட்ட நாட்களில் ஊராட்சிகளுக்கு சென்று முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்கள், பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு அட்டை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருவாய்த்துறையினரால் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் போன்ற விண்ணப்பங்கள் முதலானவை ஆய்வு செய்யப்பட்டு அவர்களது கோரிக்கை விதிகளுக்கு உட்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 2019 முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் மூலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று சுமார் 5,08,179 கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக தமிழகம் முழுவதும் பெரிய பெரிய பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கி பூட்டிய சாவிகளை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் திரு ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்று வரை அந்த பெட்டிகள் திறக்கப்படாத எத்தனை லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அந்த கோரிக்கைகள் உண்மையாக தீர்க்கப்பட்டனவா அல்லது ஒப்புகை சீட்டு மட்டும் வழங்கப்பட்டதா என்று நான் பலமுறை எழுப்பிய கேள்விகளுக்கு உண்மையான புள்ளி விவரங்களை இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பெட்டிகளுடைய சாவிகளை திரு ஸ்டாலின் தொலைத்து விட்டாரோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள் என்றும் அன்று மனு கொடுத்தவர்களும் ஒப்புகை சீட்டு ஒன்றை வழங்கிய திரு ஸ்டாலின் அதை எடுத்துக்கொண்டு நேரடியாக கோட்டைக்கு வந்து என்னை முதலமைச்சர் அறையிலேயே சந்திக்கலாம் என்று பசப்பு வார்த்தை பேசினார் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை ஒருவர் கூட ஒப்புகை சீட்டோடு சென்னைக்கு வந்து விடியா திமுக அரசின் முதலமைச்சரை சந்தித்ததாக தெரியவில்லை என்றும் ஒரு மாதங்களுக்கு முன்பு காவல்துறையை சேர்ந்த ஒருவரே தனது பெண் குழந்தையுடன் கோட்டைக்கு சென்று முதலமைச்சரிடம் மனு கொடுக்க முடியவில்லை என்று பேட்டி அளித்ததை அனைத்து ஊடகங்களிலும் பார்த்தோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் என்ற பெயரால் எந்தவித கொள்கையும் இல்லாமல் கொள்ளையடிப்பதை ஒரு கலையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆட்சியாளர்கள் விளம்பரம் மற்றும் போட்டோ ஷூட் மூலம் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு விடலாம் என்ற நினைப்பில் எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதற்கு கூட முதல்வரினுடைய முகவரித்துறை, அதாவது உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் மற்றும் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர், பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் என்று பல்வேறு பெயர்களை சூட்டி தமிழக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி மூலம் மனுக்களை வாங்கி சாவியை தொலைத்துவிட்ட விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் வரும் நாட்களில் இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும் திட்டத்தை நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக தெரிய வருகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் வரும் நாட்களில் இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும்
திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக தெரிய வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கு கலர் கலராக காகித பூக்களைப் போல பல்வேறு பெயர்களை சூட்டி அப்பாவி தமிழக மக்களுடைய காதுகளில் காகித பூ சுற்றும் வேடிக்கை விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறார் விளம்பர மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழக மக்கள் வீழ்த்துக் கொண்டு விட்டார்கள், இனி அவர்களை நீங்களும் உங்களது கூட்டாளிகளும் ஏமாற்ற முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போதும், தொழிலாளர் தோழர்கள் நசுக்கப்பட்ட போதும், துப்புரவு தொழிலாளர்கள் பெயரில் அவர்களுக்குரிய மத்திய அரசினுடைய திட்டங்களை ஒரு சிலரே அனுபவிக்கும் போதும், இந்தியாவிலேயே கடன் வாங்கியதில் முதன்மை மாநிலம் என்ற பெயரை பெற்ற போதும், 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத போதும், ஏவல் துறை மூலமாக ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுத்த போதும் என்று இன்னும் பலவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று பட்டியலிட்டுள்ளார். இவ்வாறு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பல்வேறு சுமைகளை தமிழக மக்களுடைய தலையில் சுமத்திய போதும் இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்தும் கூட்டணி தர்மம் என்ற பெயரால் பல கட்சிகள் அறிவாலயத்தை சுற்றி கொண்டிருப்பது வேதனை அளிக்கக்கூடியதாக என்று தெரிவித்திருக்கிறார். எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜாதான் என்று சொல்வார்கள். அதுபோல ரோஜா பூவுக்கு உள்ள பெருமை, அதுபோல் மக்களுடைய மனு வாங்கி அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு ஆட்சியினுடைய கடமை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று விளம்பரமாளர் ஸ்டாலின் அவரது கூட்டமும் நினைத்தால் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற பொது தேர்தலின் போது தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவார்கள், அதற்கு தயாராக உள்ளார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.